ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் என்டர் கீ மல்டிபிள் யூசஸ் ஆஃப் என்டர் கீ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் கீ கொடுத்தோம்னா அடுத்தடுத்த வெர்டிக்கலாக அடுத்தடுத்த செல்லுக்கு போகும். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அப்வர்ட்ஸ் மூவ் ஆகும். இப்போ ஆல்ட் என்டர் வந்து நியூ லைன் இன் எ செல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன்றது ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங்க்கு அடுத்து இப்போ அப்படியே போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். அதுதான் வந்து ரேப் டெக்ஸ்ட் எனேபிள் ஆகிறது. ஒரு செல்லோட ஹைட்டை அதிகப்படுத்துறது தான் ரேப் டெக்ஸ்ட்டு. இப்போ கண்ட்ரோல் என்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இந்த நேம் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த நேம்ஸே அடுத்தடுத்து அப்படியே ரிப்பீட் ஆகிடும் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில். இதுதான் கண்ட்ரோல் என்டரோட யூஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.